இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து குருமா. அன்னைக்கு வச்சது குருமா குழம்பு. இன்னைக்கு நம்ம குருமா செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் இதை எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே அரைக்கிற சாமான்கள். அதில் வத்தல் வந்து ஒரு 7 வத்தல் எடுத்திருக்கு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்திருக்கேன். தேங்காய் பொடியாக நறுக்கி 1/2 கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய். கசகசா கசகசா எவ்வளோ இருக்குமா? கசகசா 1 டீஸ்பூன். 1 நிமிஷம்டா நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், கசகசா 1 டீஸ்பூன். முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்கடா. என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் பாதாம் பருப்பு ஒரு 5-6 வச்சுருக்கேன். இது எவ்வளோமா எடுத்தோம்? இது வந்து அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம். இது வந்து அரைக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாமே நம்ம அரைக்கணும், மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஓகே. இந்த பாருங்கடா, 1/2 கப்பு தேங்காய் போட்டாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் கசகசா போட்டாச்சு. 5-6 பாதாம், 6 பாதாம் மிக்சியில் போட்டாச்சு. 6-7 வத்தல் மிக்சியில் போட்டாச்சு. பட்டை பாருங்கடா, கேமரா எங்கே வச்சு, பட்டை ஒரு சின்ன துண்டு தான்டா பட்டை போட்டிருக்கு அரைக்கிறதுக்கு. பிறகு அந்த இது எவ்வளோமா, இது அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு, அது அரை தாம்மா இருக்கும், போட்டுருங்க. இனி இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைக்கணுமாண்டா. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா சாமானையும் இந்த போட்டோம்லடா, போட்டு கொஞ்சம் இப்போ குறைன்னு அரைச்சிருக்கு. தண்ணி விடலை, சும்மா மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒரு சுற்றி எடுத்துருக்கு. இனி வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணிலாம் நிறையா ஊற்றினோன்னா அது வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக தான் நான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ஊற்றி நமக்கு தெரியும்லடா அரைக்கிறது எப்படி அரைக்கணுன்ட்டு. பார்த்து அரைச்சிக்கங்கடா. அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல நைஸாக அரைச்சாச்சுமா, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஓகே, மசாலா ரெடி. மசாலா ரெடி. இனி அடுத்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளவுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கண்ணா, குருமாவுக்கு வந்து நம்ம தேவையான அளவு காய்கறிகள் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ கேரட் போடுங்கம்மா. கேரட் வந்து 1/2 கப்பு, கட் பண்ணது 1/2 கப்பு போட்டுருங்கம்மா. இந்த பாருங்கடா, உருளைக்கிழங்கு தோல் எடுத்து அதுவும் கியூபாக நறுக்கி 1/2 கப்பு. உருளைக்கிழங்கு 1/2 கப்பு தட்டிடுங்க. முருங்கை பீன்ஸு 1/2 கப்பு. 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குடா, போட்டுருங்கம்மா. முருங்கை பீன்ஸ் உங்களுக்கு நிறையா சிலர் விருப்பப்பட மாட்டாங்க, குறைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் காலிஃப்ளவர்லாம் போட்டுக்கலாம், அது போட்டால் நல்லாயிருக்கும். நீ வெங்காயம், உரிச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசு, அது ஒரு 10-15, அது நம்பரே சொல்லிடலாமா. 1/3டா, கப்பில் 1/3. இதை தட்டுங்கம்மா, இங்கே தட்டிடுங்கம்மா. எல்லாம் ஒன்றோடு தானே வதக்க போகிறோம். அடே ஒரு 10-15 வெங்காயம் இருக்குண்டா. ஆமாம். பூண்டு வந்து நமக்கு தேவையான அளவு ஒரு, இப்போ ஆச்சி வந்து ஒரு 7 பல்லு பூண்டு முழுசாக போட்டிருக்காங்க. பூண்டெல்லாம் நம்ம ஆப்ஷன் தான், இதில் போட்டுருங்கம்மா. 8 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று நடுவில் கீறி வச்சிருக்கு. தக்காளி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குண்டா, சும்மா பேருக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ தக்காளி.
இதில் நீங்கள் மற்ற காய்கறியை குறைச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துக்கல, காலிஃப்ளவர் வேணா காலிஃப்ளவர். ஆமாம், நம்ம இஷ்டம்தான். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சுடா. இப்போ நான் வந்து சமையலில் கடலெண்ணெய் தான் விடுறேன். ஒரு கரண்டி, உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் விட்டுக்கோங்க. இந்த ஒரு கரண்டிக்கு ஒரு கரண்டி போதும்லம்மா? போதும், எண்ணெய் வேண்டாங்க. ஆமாம், ரொம்ப வேண்டாம். ஓகே, எண்ணெய் வந்து லேசாக காஞ்சிக்கிட்டுண்டா. இதுக்கு தேவையான பொருட்கள், எண்ணெயில் போடுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு கடல் பாசி கொஞ்சம். கடல் பாசி தெரியுமில்லப்பா? இந்த இதுதாண்டா கடல் பாசி. கடல் பாசி கொஞ்சம் போட்டுருங்கம்மா. ஏலக்காய் 2, தள்ளி நின்றுக்கோங்க, வெடிச்சிடும். தட்டி வேண்டாமா? ஏலக்காய் தட்டிடவா கொண்டாங்க. ஏலக்காயை லேசாக நசுக்கி போட்டுக்கங்கடா. ஒரே ஒரு துண்டு பட்டை தட்டி போடுங்க. பட்டையை நீங்கள் பிச்சு முழுசாவே போட்டுருமா, அதுக்கு அடி வரும் வாயில். பட்டை ஒரே ஒரு பீஸ் தாண்டா, அதை 2 ஆக்கிட்டாங்க. ஆச்சு, ஏலக்காய் போட்டுருமா? ஏலக்காய் 2 லேசாக தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தாலும் தள்ளி நின்றுக்கோங்க. பிரிஞ்சி இலையை போட்டுருவா? வேண்டாம், பிரிஞ்சி இலையும் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் வதங்குதுடா. அடுத்து போட்டுருங்கம்மா. பச்சை மிளகாய் 1 போட்டாங்க ஆக்கி. இனி நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த காய்கறி எல்லாத்தையும், பூண்டு, வெங்காயம், நான் தீயை குறைச்சிட்டேன்டா. இவ்வளோ நேரம் வயலில் இருந்தது, இப்போ சிம்முக்கு மாற்றிட்டேன். தக்காளி, அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதை மட்டும்தான் ஆக்கிப்போம் போட்டுருக்காங்க. லேசாக வதக்குறாங்க. அதை வெங்காயம், பூண்டு, தக்காளி, அந்த இது பச்சை மிளகாய் இதை லேசாக வதக்குறாங்க. அந்த பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. தெரிதாடா? வெள்ளை கலரில் சொறி வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கம் மாத்திரம் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் மேக்கப் போட்டிருக்கு, ஒரு பக்கம் மேக்கப் போடாமல் இருக்குது பச்சை மிளகாய். இனிமேல் காய் எல்லாம் இனிமேல் நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா காய்கறி, எல்லா காய்கறியும் நமக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம்ப்பா. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. டீயை பழையபடியும் கூட்டி இருக்கேன். ஏன்னா முதல்ல கொஞ்சம் தானே இருந்தது வெங்காயம் அதெல்லாம். இப்போ எல்லாம் போட்டு ஆச்சி வந்து வதக்குறாங்க. கொஞ்சம் காரம் உப்பு போடணும். இனி கொஞ்சம் உப்பு போடணும். காய்கறிக்கு இல்லை ஓடணும். இப்போ ஆச்சி இதுக்கு உப்பு போடுறாங்கப்பா. 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க, கல் உப்பு போட்டிருக்காங்க. சரி, சரியாக தான் வரும். டீயை வந்து நான் கூட்டி தான் வச்சுருக்கேன்னா 1 டீஸ்பூன் போட்டிருக்காங்க ஆச்சி. இன்னும் மஞ்சத்தூள் போடல, இதை போட்டு நமக்கு குருமா வெள்ளையாக வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். வத்தல் போய் பச்சை மிளகா போட்டால் வெள்ளையாக இருக்கும். ஒயிட் குருமா வைக்கணும்னா இப்போ நம்ம அரைக்கும் போது 7-8 வத்தல் வச்சு அரைச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பச்சை மிளகா வச்சுக்கணும். மஞ்சப்பொடியும் போட வேண்டாம். அது அந்த மாதிரி ஒயிட் குருமா வைக்கிறதா இருந்தால் மஞ்சப்பொடி போடாமல் வச்சுட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இது வந்து ஆச்சி சொல்கிறாங்க. கல்யாணத்தில் வைக்கிற அந்த ஒயிட் குருமா அது மாதிரி அது மாதிரியாண்டா. ஆச்சி கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி ஒயிட் குருமா வைக்கிறாங்களாண்டா. கல்யாணத்தில் வைக்கிறீங்க, நம்ம வீட்டில் வைக்கிறீங்க ஒயிட் குருமா சொல்கிறேன். கல்யாணம் வைக்கிறது ஒயிட்டு வைப்போம். ஆமாம் ஆமாம். அதுக்கு பச்சை மிளகா கசா தேங்காய் அரைச்சிங்க. நீங்கள் நான் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி தான் வைப்பீங்களா குருமா? இதை வந்து குக்கரில் போடலப்பா, இந்த சட்டியில் தான் வச்சு அப்படியே மசாலாலாம் போட்டு மூடி நம்ம வேக வைக்க போகிறோம் காய். அது அதுலேயே வேகும். இந்த கொஞ்சம் இந்த சட்டை அடங்கிடுச்சுலப்பா, நல்ல தண்ணி இதெல்லாம். ஆமாம், இந்த எண்ணெய் விட்டுருச்சு வச்சிங்களா. இனிமேல் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, நைஸாக அரைச்சி வச்ச மசாலா அதை போட போகிறாங்க ஆச்சி. ஓகே, வேணுங்க. மசாலாவெல்லாம் போட்டாச்சு. அதை முதல்ல லேசாக கிளறி விட்டுட்டு இனிமேல் அது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணுமா. வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடணும்.
ஹீட் ஹைலியே இருக்கட்டுமா? அப்போ ஏற்றிட்டாரு பச்சை வாடை போகணும்ல. நம்ம வந்து பக்கத்துலேயே நின்று கிளறிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். இல்லைன்னா இல்லை இதை அங்கங்கே போட்டுட்டு நீங்கள் ஏதாவது அப்படி இப்படி போகணும் ஏதோ ஒரு வேலையாக போனீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். என்ன போதும். ஆனால் அம்மாவுக்கு வந்து எண்ணெய் இன்னும் வேணும், அதனால தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம், ஒரே நிமிஷம். இப்போ ஒரு அரை இப்போ ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், ஊற்றிருங்கம்மா. அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு, இருவா எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கு. பச்சை வாடை போயிடுச்சுன்னா நல்லா இந்த பச்சை வாடை போகணும்ப்பா, போனால் தான் குருமா நல்லாயிருக்கும். டீ குடிக்கானே இருக்கு. ஆமாம்மா, நல்லா வதங்க. வதங்கிடுச்சா? வாசம் வருது. ஓரளவு வாசம் வருதுடா. கொஞ்சம் தான் அந்த வாசம் வருதுப்பா. அந்த எண்ணெயோட நல்லா அந்த பின்னிட்டு இருக்கு பாருங்க, அந்த ஷைனிங்காக தெரியும். நல்லா இருக்கு, நல்லா வந்துருச்சு. இந்த ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான் பதம்டா. இந்த மசாலாலாம் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா காய வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நஷ்டமா மிளகா தண்ணி ஊற்றிடுமா? இனி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடும். இந்த மசாலா அரைச்ச தண்ணி வந்து கொஞ்சம் மீதி இருக்குது, அந்த நம்ம அரைச்சிட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இருக்கு. கொஞ்சம் ஊற்றிடுமா? குழம்பு வேணும்ல. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. நாங்கள் வந்து இதில் தேங்காய் பால் ஊற்றலை, ஓரளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வேகணும் அது காய் எல்லாமே. போதுப்பா, தண்ணி அப்போ நேற்று மாதிரி தண்ணி ஊற்றியாச்சுமா. இனிமேல் அது நல்லா வந்து கொதிக்கணும். கலர் வந்துச்சு. கலர்ஃபுல் குருமா ப்ராசஸ் இன்னும் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. இனி வந்து மூடி வச்சு இது நல்லா தளதளன்னு கொதிக்கவும், ஹையில் தான் இருக்குது, கொதிக்கவும் மூடி வைக்கணும். இதோ வந்து விட்டது கொதி கொதி சொதி. அடே காரம் வந்து காரம் கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ குட்டு வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மேபி கல்பனாக்கும் இது பிடிக்கலாம். அதனால் காரம் வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கலாக தெரியுது. நீங்கள் அதை பார்த்துக்கங்கடா, காரம் மாத்திரம் நீங்கள் பார்த்து குறைச்சிக்கோங்க. அதனால் ஆச்சி என்ன பண்ணாங்க, இந்த பச்சை மிளகா போட்டதை வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா அது பிறகு இன்னும் கிடந்து காரமாகும். இனி இந்த நல்லா கொதிக்குதுடா. இனி கொதிச்ச பிறகு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இதை மூடி வச்சுருவோம். அது வாட்டி வந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சிருவேன்டா. சிம்மில், நார்மல் சிம்மில் தான் முதல்ல கொஞ்சம் நேரம் வைப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, டப்பாவில் போட்டு வச்சுக்கோ. டேய் இந்த இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு திறந்து பார்க்குறேன், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாசமும் வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் வேகணும். நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த டைமில் உப்பு எல்லாம் போதுமானு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நானும் கொஞ்சம் பார்க்க போகிறேன். மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சிருவேன். இப்போ திறந்து பார்க்க போகிறோம்டா. திறங்கம்மா. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருக்கும்ப்பா. திறந்து பார்த்துட்டு இந்த பாரு நல்லா வத்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. காய் வந்துருச்சான்னு நறுக்கி பார்த்துருங்கம்மா. ஒரு உருளைக்கிழங்கு எதையாவது ஒன்று எடுத்து இந்த ஒரு பக்கத்தில் ஒரு தட்டு இருக்குப்பா, இந்த தட்டில் வச்சு ஆச்சி நசுக்கி பார்க்க போகிறாங்க. மெயினாக நீங்கள் உருளைக்கிழங்கு பீன்ஸை பார்த்தாலே போதும். இந்தா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் இந்தா வெந்துருச்சுடா. அவ்வளோதான், காய் வெந்துருச்சுமா. இனிமேல் கொஞ்ச நேரம் திறந்து வைக்கணுமா. கொஞ்சம் அந்த நான் ஊற்றி சாப்பிட்ற பதம் வந்துருச்சுமா. இந்த நல்லா வந்துருச்சுடா. ஒரு 2 நிமிஷம் வேணால் திறந்து வச்சுட்டு திறந்து வச்சுட்டு ஒன்றோல கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நிறுத்தி. நான் இது பவுல் மாற்றலப்பா, இப்படியே தான் வச்சுருக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் அந்த கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அந்த ட்ரை அந்த கீரை அந்த பவுடர் இருக்கும் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லிட்டு, வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இல்லை கொத்தமல்லி இலை வேணும்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். எது போடலாமா? கொத்தமல்லி செடி போடலாம். கொத்தமல்லி இலை போடலாமா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இதான் அந்த கஸ்தூரி மேத்தி பவுடர், அது கொஞ்சம் போடுறாங்க ஆச்சி. போட்டுட்டு இந்த மல்லி இலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. இதுக்கு மேலேனா அப்புறம் ரொம்ப குருமா ரொம்ப திக்காயிரும். அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு நல்லா இருக்குது. நீங்களும் மூடி வச்சுக்கோ, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. பாய்டா, என்ஜாய், ஹாவ் அ குட் டே. ஆச்சி ஒன்றனால இத்தனை படிச்சுக்கிட்டீங்க பிள்ளைங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், தேங்க்ஸ் ஆச்சி. இவ்வளோ நாள் கழிச்சு ஆச்சி வந்து உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்துருக்கேன்.
என் தாத்தாவுக்கு நன்றி சொல்லணும். வேண்டாம்மா, அப்பா இருந்தும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம்மா. ஆமாம், இருந்தாலும் இப்படி நன்றி சொல்ல வேண்டாம். சரி, இருந்தாலும் அப்பா அம்மா வச்சு கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். சந்தோஷம். ஓகே. இருந்தாலும்